ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் சார்ஸ். விஜய் சேதுபதி ஹீரோவாக ஆக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் ஏஸ். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பயே ட்ரெய்லர் எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஃப்ளிக் அப்படின்னு தெரிஞ்சுது. ஜாலியாக குடும்பத்தோடு போய் தேட்டரில் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக லாஜிக்ஸ்லாம் பார்க்காம சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு படமாக அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலை தேடி நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி மலேசியாவுக்கு போகிறாரு. வேற ஒருத்தருக்கு போல இவரை தவறுதலாக யோகி பாபுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போனவர் வேலையும் வாங்கி கொடுத்துட்றாரு. அங்கே தான் நம்ம ஹீரோயினை ஹீரோ மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவங்களுக்கு சில க்ரைசிஸ் உள்ளது தெரியுது ஃபினான்ஷியலாக. அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறார் நம்ம ஹீரோ. நம்மளே அதை சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதனால் ஒவ்வொரு பிரச்சனையாக அவருக்கு வர ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணார், எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் மீதி கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபுவோட காமெடிஸ் ஓரளவு என்ஜாயபிளாக இருந்தது இந்த படத்தில் தான் அப்படின்னு தோணுது எனக்கு. கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட பெரும்பாலான இடங்களில் யோகி பாபு விஜய் சேதுபதி காம்பினேஷன் ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அதேமாதிரி விஜய் சேதுபதி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருந்தது அவரை பார்க்க. ஹீரோயின் ருக்மிணியும் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. சில இடங்களில் லிப்சிங் இல்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி வில்லன்கள் 2 பேர், அவினாஷ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, பப்ளு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவங்க பாட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. பெரிய வில்லன்கள் அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிளிக்கு தேவையான அளவு விஷயங்களை செஞ்சு வச்சுருக்காங்க. அதேமாதிரி விஜய் சேதுபதி யார், அது ஒரு பேர் ஒன்று சொல்லி சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். அதுவும் கேட்குறதுக்கு என்ஜாயபிளாக இருந்தது. யார் வர அப்படின்ட்டு எடிட்டிங், கேமரா, அந்த மொத்த மலேசியாவும் சுற்றி வளைச்சி எடுத்து வச்சுருக்காங்க ரியல் லொக்கேஷன்ஸில். அது உண்மையிலேயே மலேசியா உள்ளாரையே போயிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன் இந்த படத்தில். மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. பிரமாதம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் தொய்வான திரைக்கதை அங்கங்கே லேசாக டவுன் ஆகிடுது. முக்கியமாக முதல் பாதியில் ரொம்பவே கொஞ்சம் தொய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நீளமாக, அது அந்த போக்கர் சீன்லாம் ஒன்று வரும், சூதாட்டம் ஆடுற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹை ஒன்று வருது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த சீனை கன்சீவ் பண்ணியிருந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. அதேமாதிரி ஒரு சேசிங் சீனு, அதுவும் நீளமாக இருக்குது. தேவையே இல்லாமல் அவ்வளோ நீளம், சீன்ஸே இல்லாமல் இதை ஆட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ஹெய்ஸ் சீன்லாம் நம்புற மாதிரியே இல்லை. பட் கமர்ஷியல் ஜாலிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னால அதை ஒத்துக்கலாம். லாஜிக்லாம் எதுவும்லாம் பார்க்கலாம் கூடாது. இந்த படங்களை பார்க்கவும் போகிறதில்ல. பட் இருந்தாலும் ரொம்ப அபத்தமாக இருந்த மாதிரி இருந்தது அந்த ஹை சீன்லாம். இந்த வீக்கெண்டில் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடர் கண்ட்ரோல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. பெரிய தரமான அற்புதமான படம்லாம் கிடையாது. ஒரு சுமாரான படம். தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.